நீங்க உங்க காதல தோத்து போயிட்டேன்னு என்னைக்காவது நெனச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நீங்க சைலன்ட்டா இருந்த அந்த நாட்கள்ல, அவங்க ரொம்ப நிம்மதியா இருந்தாங்கன்னு நெனச்சீங்களா? அதுவும் கிடையாது. உங்கள முழுசா இழந்துட்டோங்கிற பயம் தான் இப்போ அவங்க மனசுல இருக்கு. அவங்களோட மொத்த கெத்தையும், அந்த திமிரையும், ஈகோவையும், உங்களோட சைலன்ஸ் இல்லன்னா உங்களோட பாராமுகம் சாம்பலாக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? இன்னைக்கு அவங்களோட ஈகோ டெத். அது எப்படி நிகழ்ந்தது? அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க இந்த காதல நோக்கி அப்படின்னு பார்க்க போறோம். எஸ்பெஷலி உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்தது, ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க இல்லைனா கிரேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா, இட்ஸ் அ கிளியர் சைன் என்னன்னா, அவங்க உங்கள நோக்கி வந்துட்டுருக்காங்க. அதுதான் உங்க பாடி ரியாக்ட் பண்ணுது. அதனால தான் நீங்க வந்து என்னன்னு ப்ராசஸ் பண்ண தெரியாம அத வந்து நீங்க ரிப்பீட்டடா சாப்பிடுறது, இல்லைனா வந்து சாக்லேட் சாப்பிடுறது, ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, அப்படியே கன்டினியூவஸா நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த கிரேவ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அது வந்து ரிஃப்ளெக்ஷன். நீங்க இந்த பெர்சனுக்காக இன்னும் ஏங்கிட்டு இருக்கீங்க. இந்த பெர்சனும் அதே மாதிரி தான் உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த பெர்சன் உங்கள விட்டு விலகி போனதுக்கு காரணம் கம்ப்ளீட்டா ஈகோ. அவங்க வந்து இந்த உலகத்த, அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. இட்ஸ் லைக் தே எண்டட் த ரிலேஷன்ஷிப். எண்டட் அப்படின்னா ப்ராப்பரா சொல்லிட்டு, இல்ல இந்த மாதிரி எனக்கு இஷ்யூ, நான் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு டீசென்ட்டா வந்து அவங்க போகல. சரி, அந்த மாரி பண்றது வந்து காதலுக்கு நீங்க குடுக்குற உண்மையான ஒரு ரெஸ்பெக்ட்டா இருக்கும். பட் நீங்க பாட்டுக்கு போனீங்க அப்படின்னா, காதலுக்கும் மரியாதை குடுக்கல, நீங்க நேசிக்கிறவங்களுக்கும் மரியாதை குடுக்கலன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த இந்த பெர்சன் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஃபார் ஷூர். அந்த ட்ராமா இப்போ முடிஞ்சிருச்சு. இட்ஸ் லைக் அவங்க வந்து கனெக்ஷனே முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாயைய தான் உருவாக்கியிருக்காங்க. பட் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அட் பிரசன்ட்? என்ன ஐடியால இருக்காங்க? பாட்டம் டெக்ல பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க வேணும் திரும்ப உங்களுக்கு. அந்த ஈகோ இப்ப எங்க போய் படுத்துன்றதுன்னு தெரியல. இந்த ஈகோ செத்துடுச்சு. ஏன்னா இங்க டெத் கார்ட். அந்த பெர்சன் இப்ப இல்ல. அந்த பாஸ்ட் பெர்சன் இப்ப இல்லவே இல்ல நிஜமா. அவங்களுக்குள்ள இருந்த ஈகோ, இட்ஸ் லைக் வாக் அவே பண்ணிட்டீங்க. ஆப்ஷன்ஸ், இந்த பெர்சன் வந்து உங்கள ஒரு ஆப்ஷன் மாரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களோட கோவத்துக்கு காரணம். சரி, வந்தா வரட்டும், இருந்தா இருக்கட்டும், பார்க்கலாம். நமக்கு தான் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கே. இது போனா போயிட்டு போகுது, இல்லன்னா வந்து வேற ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்னா வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபேமிலி, ஜாபு அந்த மாதிரி கூட. இப்போ நீங்க எங்க பண்ணிட்டீங்க? இந்த ஆப்ஷன நோக்கி அவங்க போயிட்டாங்க. அவங்க ஈகோ டெத்துக்கு என்ன காரணம்? நீங்க இப்போ உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணீங்க. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். ஆனா நீங்க வாக் அவே பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க இந்த பெர்சன தொரத்தல, கெஞ்சல. யூ ஆர் அ ஷெக்மத் ஃபாலோயர் ஃபார் ஷூர். நீங்க வந்து ஷெக்மத் சேனல்ல வர கைடன்ஸ பக்காவா ஃபாலோ பண்றீங்க. ஸோ அந்த ஈகோ டெத் தான். அந்த ஈகோ டெத்துக்கு காரணம் உங்களோட பவர். நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்றீங்க. இட்ஸ் லைக் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். பட் நீங்க வந்து எங்கேயுமே வந்து தடுமாறல, கெஞ்சல, ஓடல, தொரத்தல. ஓகே, நான் உனக்கு ஆப்ஷனா? ஓகே, தட்ஸ் ஃபைன். நான் உனக்கு ஆப்ஷனா இருக்க விரும்பல. நான் வந்து குயின். இந்த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். என்கிட்ட ஸ்டெபிலிட்டி இருக்கு. என்கிட்ட வந்து எனக்கு தேவையான அபண்டன்ஸ் இருக்கு. உன்னால அத வந்து இந்த 3D கண்கள வச்சு பார்க்க முடியலன்னா, அது என்னோட தவறு கிடையாது. எனக்கு தெரியும் நான் எங்க போயிட்டுருக்கேன், நான் யாரு, என்னோட வொர்த் என்ன, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல என்னோட வொர்த் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அது தெரியலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. சீக்ரெட்ஸ், லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ். இந்த பெர்சன் சீக்ரெட்டா உங்கள இன்னுமே வந்து ரொம்ப ஆழமா நேசிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு சொல்லட்டா, இந்த பெர்சனால உங்கள மறக்கவே முடியாது. சான்ஸே கிடையாது. டார்க் தாட்ஸ் இந்த பெர்சன வந்து அது என்ன சொல்றது? பேய் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹாண்டிங் எனர்ஜி. எது? உங்களோட அன்பு, உங்களோட காதல். நீங்க எவ்ளோ பொறுமைசாலி அப்படின்னு அந்த பெர்சனுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எங்கேயும் ஓடல, யாரையும் தொரத்தல, இந்த கனெக்ஷன் போனோனே அடுத்த கனெக்ஷன் தாவல. யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு பதிலா உங்களோட கரியர், உங்களோட டெவலப்மென்ட், செல்ஃப் லவ் அதில ஃபோக்கஸ் பண்ணீங்க. யூ ஆர் சச் அ ஸ்ட்ராங் பெர்சன். ரொம்ப ரொம்ப தைரியசாலி. அதே சமயம் வந்து எது சரியோ அது அங்க நின்றுவீங்க. அதுக்கு மேல நீங்க 1 இன்ச் கூட நகர மாட்டீங்க. அவங்க கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா, நீங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்களே தவிர, கெஞ்ச மாட்டீங்க, தொரத்த மாட்டீங்க. அதே சமயம் நீங்க வந்து சோ கைண்ட். நீங்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுப்பீங்க, பொறுமையா இருப்பீங்க. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திரும்பி பார்க்க மாட்டீங்க. போயிடுவீங்க. அதான் நீங்க இங்க பண்ணியிருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுத்துருக்கலாம், இல்லன்னா வந்து திருந்தி வான்னு சொல்லியிருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷனோட வேல்யூ தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீங்க உங்க பவர கையில எடுத்துட்டீங்க, விலகி போயிட்டீங்க. அதுதான் இந்த பெர்சனுக்கு சரியான தர்ம அடி. ஈகோ எங்க செத்து போச்சு, அங்க தான் செத்து போச்சு. நீங்க தொரத்துவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க பெரிய கெத்து காட்டியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் வேலை செய்யல இப்போ. இப்ப இந்த ஆப்ஷனுக்குள்ள அவங்களுக்கு திருப்தியே இல்ல. எத்தன ஆப்ஷன் வந்தாலும் சரி, எங்கே எங்கே என் காதல் அப்படின்னு தேடிட்டு இருக்கு கண்ணு.
ஸோ இந்த மாற்றங்களை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து ஃபியூ மெசேஜஸ் இருக்குது. வெற்றி அப்படின்னே டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டுருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி இருக்குது. ஸோ வெற்றின்னு டைப் பண்ணி உங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. ஏன்னா காதலையும் வெற்றி வேணும், உங்கள் கரியர்லையும் வெற்றி வேணும். அதுதான் வந்து உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக போகுது. ஸ்பெஷல் மெசேஜஸ். லவ் இஸ் கேரிங் ஃபார் ஈச் அதர் ஈவன் வென் யூ ஆர் ஆங்க்ரி. நீங்கள் கோவமாக இருக்கிற பட்சத்தில் கூட இந்த காதல் அப்படின்னா நீங்கள் சரியான விஷயத்தை தான் பண்ணுவீங்க. ஐ மிஸ் யுவர் டச். அந்த டச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கிளியராக தெரியலை. அதே மாதிரி தான் ஐ மிஸ் யுவர் டச். ரொம்ப சீக்ரெட்டிவாக நீங்கள் எப்பயாவது ரொம்ப ரேராக டச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக இல்லை. மேபி ரொம்ப ஆக்சிடென்டலாக இல்லைனா வந்து ரொம்ப ரேர் நீங்கள் டச் பண்ணுறது. அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. தே ஆர் மிஸ்ஸிங் தேட். இன்னொரு செட், ஐ ஹோப் யூ ஃபைண்ட் சம்மன் ஹூ ட்ரூலி அப்ரிஷியேட்ஸ் யூ. அவங்களுக்கு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது. யூ ஆர் த வேர்ல்ட் டு மீ. இங்கேயும் வேர்ல்ட் கார்டு தான், இங்கேயும் வேர்ல்ட் கார்டு தான். அவங்க வந்து புறம் ஒன்று சொல்லி உள்ளே ஒன்று வச்சுட்ருக்காங்க. இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து வெளியில் சொல்லலாம், ஓகே நான் வந்து உனக்கு வேர்த்தி இல்லை, நீ போய் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா உன்னை உண்மையாக நேசிக்கிறவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பின்னாடி பாருங்கள் வேர்ல்டு அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்கள் பொட்டி படுக்கையோடு கிளம்பிட்டீங்க. அப்பயும் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா அந்த காதலை சொல்ல தான் தயாராக இருக்காங்களே தவிர நீ எங்கிருந்தாலும் வாழ்க பாட்டு பாடுறதுக்கு அவங்க இன்னுமே தயாராக இல்லை. அவங்க சொல்கிறாங்க வாய் வார்த்தைகளில், பட் உண்மையில் அவங்க அதை பண்ண போகிறாங்களா அப்படின்னா இல்லை. உங்கள் கூட உங்களை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதை தான் பண்ண போகிறாங்க. உங்களை இன்னொருத்தங்களுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய மனப்பான்மை, பெரிய மனசு இல்லை. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வெற்றிங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப ஆப்டான வார்த்தை. ஏன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அவங்க உங்களை நோக்கி வருவாங்க. ஸ்ட்ரென்த். ஸோ இந்த பர்சனோட அடுத்த அடி என்ன? ஈகோ டெத் முடிஞ்சிருச்சு, ரியலைசேஷன் இருக்குது. உங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அவங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பிரிட்ஸ்? கொஞ்சம் குழப்பவாதி தான். அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா இந்நேரம் வந்து அந்த கார்டு வெளியில் வந்திருக்கும். ஸோ இந்த பர்சனுக்கு இன்னுமே சில ஆசிலேஷன்ஸ், டெம்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ரிவர்சல் எனர்ஜி. ஃபைட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. 7 of Wands, they are fighting for this connection. சந்தோஷம் வேணும் உங்களோட. திரும்ப அந்த சந்தோஷமான நாட்கள் வேணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தடைகள் இருக்குது. நீங்கள் தான் உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். பழத்தில் ஏமாத்துறதுக்கு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் இருக்குது ஒரு பட்சம். ஆனால் என்ன தடைகள் இருக்குங்க? மூமெண்ட் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, இன்டெசிஷன். ஸோ இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜியில் இருக்காங்க. மூமெண்ட் இல்லை, பட் ரெஸ்ட்லையும் இல்லை. அதாவது மூமெண்ட் இல்லைனாவே ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஆனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்களால உங்களை நோக்கி இப்போ பயணம் பண்ண முடியாது. மேபி தடைகள் ரியல் டைமில் இருக்கலாம், 3Dயில் இருக்கலாம். ஆனால் அதை வந்து அவங்க சரி ஓகே நம்மளால் போக முடியாது அப்படின்னு ரெஸ்ட்டை எடுக்கிறாங்களா, இல்லைனா வேறு வேலையை பார்க்குறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்கன்ற பயம். ரெஸ்ட்லெஸ், பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி. டெசிஷன் எடுத்துட்டாங்க, ஆனால் அந்த டெசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை. இதுதான் அவங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்க மனப்போராட்டம். ஆனால் இந்த மனப்போராட்டத்தை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃப்யூச்சரில் ஓவர் கம் பண்ணி வருவாங்க. ஏன்னா உங்களோட வாழ்கிற அந்த ஆசை, இந்த சந்தோஷமான நாட்கள் வந்து அவங்கள இந்த தயக்கத்துலேருந்து, இந்த போராட்டத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரும். ஸோ ஆப்வியஸாக இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே வில் கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானாக கார்ட்ஸ் வந்து மூவ் ஆச்சு என் கைப்பட்டு. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர் இஸ் மூமெண்ட். கண்டிப்பாக வந்து உங்களை நோக்கி அவங்க பயணம் பண்ணி வருவாங்க. ஏன்னா அவங்க உங்களோட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஹாப்பினஸ் சன் கார்டு வந்துருச்சுனாவே நீங்கள் தான் அவங்களோட அன்கண்டிஷனல் அல்டிமேட் லவ் கனெக்ஷன் எல்லாமே. ஸோ ஈகோ எங்கேயோ போய் செத்துடுது. அது நம்ம இனிமேல் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் கோவமாக இருக்கீங்க, இல்லைனா அவங்க கோவமாக இருக்கீங்க. நீங்கள் கோவமாக இருந்தால் கூட அவங்க இன்னுமே அதே அளவு காதலோடு தான் இருக்கேன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜை சொல்கிறாங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.